அன்பு மகளே சுகப்பிரியாவுக்காக நாங்கள் எல்லாம் சொல்றோம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிற ராஜா, வியாதி படுக்கையிலே கிடந்த தம்முடைய மகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் பண்புகளாலே குணமாக்குவீராக. நீ உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிற கர்த்தாவே, சத்ருவால் வருகிற சதி நாச மோசத்திலிருந்து வியாதி நகரத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளையை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. Hallelujah. Thank you, Jesus. இருக்கிறார். ஐயாவுடைய தரிசனங்கள் ஒரு நாளும் அது மறிப்பதே இல்லை. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது, அது முடிவிலே நிச்சயமாய் விளங்கும் என்று அவருக்கு 2:2 கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றி இந்த ஊழியத்தின் எல்லைகளை, யாபேசின் எல்லைகளை எப்படி பெரிதாக்கினாரோ அதுபோல கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை நிச்சயமாய் பெரிதாக்குவார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆமீன் சொல்லும் பொழுதுதான் பரலோகம் அதை அங்கீகரிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கங்களுக்கு அளவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த உபவாச கூட்டத்திற்கு எங்களை அன்போடு அழைத்த அருமையான அம்மா அவர்களுக்காகவும் அவருடைய மகன் ஐசக் நேசனா தேவநேசன், அல்லேலூயா, இருக்கிறாங்களா இல்லை, அவர்களுக்காக குடும்பத்திற்காகவும் இங்கே வந்திருக்கிறதான எல்லா தேவ ஊழியர்கள், விசுவாசிகள், அந்த மிஸ்ர இயக்கத்தில் வந்திருக்கிற தேவ ஊழியர் மற்றும் அருமையாட்சி அவர்களிடத்தில் அருமையான மகள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நல்ல சொல்லுங்க. அப்போ இந்த நேரம் ஒரு சோதனையான ஒரு நேரம் பார்த்துருவாங்க. ஏன்னா பசி பயங்கரமாக எடுக்கும். பசி உண்டாகும் போது சாத்தானே வந்தான். ஆமீன் சொல்லுங்க. அப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து சாத்தான் வந்து நிற்கிறான் பாருங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரசங்கத்தை கேட்க விடாம ஏன்னா ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலையை தருகிறது. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சுகத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ரட்சிப்பை தருகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய பரலோக ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமோ? எல்லாம் சொல்லுங்க. வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். எல்லாம் சொல்லுங்க. அப்போ என்ன சிந்தனைகள் வெறுக்கணும்? வீண் சிந்தனைகளை வெறுத்து. வீண் சிந்தனைனா நமக்கு தேவையில்லாத கவலையே ஒரு வீண் சிந்தனை தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ என் பிள்ளை எப்படி திருமணம் பண்ணி கொடுக்க போறேன், அதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களை கேட்ட ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு, உங்களை கேட்டா கணவரை கொடுத்தாரு, துணைவியாரை கொடுத்தாரு. எதையுமே நம்ம கொண்டு வரல, எல்லாமே அவர் ஏற்கனவே நமக்காக ஆதீனத்தில் அவர் சிருஷ்டித்து உருவாக்கி வச்சுட்டாரு. இப்ப ஜெபத்தின் மூலமா விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய நம்ம அவிசுவாசத்தோடு அது இல்லையே இது இல்லையே செய்யக்கூடாது. புலம்பாமல் கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது அது காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன செய்ய போறோம்னா, எனக்கெல்லாம் 1 மணி நேரம் காணாது. அம்மா வந்து பாருங்க 1 ஹவர் சொன்னாங்க, இப்போ 3/4 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ரொம்ப உங்களை என்ன செய்ய மாட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருவீங்களா வந்துட்டு சரிப்படாது. என்ன செய்யக்கூடாது, மணிக்கணக்காக உட்காரக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு உட்காந்துருக்கிற அந்த சேரெல்லாம் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அதனால் கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாம் எழுந்துருக்கிறாங்க. எல்லாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே கொஞ்ச நேரம் அவனுடைய வார்த்தை வர்ஷிப் பண்ணிட்டு தான் செய்தியை நான் கொடுப்பேன். எல்லாம் எழுந்திருக்கலாம், முடியாதவங்க மாத்திரம் உட்காரலாம்.
வயதானவங்க என் மூட்டு வலி எனக்கு எந்திரிக்க முடியல அப்படிங்கிற மாத்திரை உட்காரலாம். ஆனால் உட்கார்றது தப்பு இல்லை, உரைக்கிறக்கூடாது. அதை ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம கண்ணை மூடுன்னு சொன்னால் கண்ணை மூடணும். சரியா? கண்ணை திறங்கன்னா கண்ணை திறக்கணும். நாமின்னு சொல்லுங்க உட்காந்துருக்கு. அதை லூயா மருத்துவத்தை ஒருத்தர் போறாரு வந்துட்டு பிரைஸ்ல சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார் கண்ணை திறங்கையா அப்படின்னு சொன்னா அவருக்கு காது கேட்கல, அவர் வாயை திறந்துட்டார். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த கவனிங்க, கடைசியில் சொன்னா மருந்தை ஊத்திட்டார். அப்போ டாக்டர் கேட்காரு மருந்து எப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் சொன்னார் ரொம்ப இனிப்பா இருக்குன்னார். ஏன்னா அவருக்கு காது கேட்கல, ஊத்துற டாக்டருக்கு கண்ணு தெரியல. அவர் சொன்ன இனிப்பா இருக்குன்னார். அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம காதை திறங்க அப்படின்னா என்ன செய்ய, காதை திறக்கணும். கண்ணை திறங்கன்னா கண்ணை திறந்து பார்க்கணும். சரியா? சில பேர் பார்த்தீங்கன்னா வேத வாசிக்க சொல்லும்போது செவநிலையிலே இருப்பாங்க. அது ஒழுங்கு கிடையாது. சரியா? ஆண்டவர் ஒழுங்குள்ள ஒரு தேவனா இருக்கார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் செதிங்க அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா செதிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒழுங்கராம தேவ சொந்தத்தில் காணப்படுவோம். நம்ம கண்களை மூடி தலைகள் உயர்த்தும். எல்லாரும் கூடிய அவருடைய மகிமை பிரசனத்துக்கு வருவோம். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசனம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். அவர் உள்ள வந்துட்டாங்க வைங்களேன், எல்லா அந்தகார சங்கிலிகள் உடைந்து போகும். ஆமென் சொல்லுவோம். அவர் மகிமையும் தேவனாக இருக்கிறார். அது உயிர் சென்ற தேவன். அல்ல வாயை திறந்து யாரும் சும்மா இருக்கக்கூடாது. உங்களுக்கு விடுதலை வேணும், உங்களுக்கு மகிமை வேணும்னு சொன்னா எல்லா வாயை திறந்து கரங்களை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வைப்போம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கைகளை தட்டுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். மகிமை ராஜா. யார் அந்த மகிமை ராஜா? அனாதி கனவுகளை தலைகளை உயர்த்துங்கள். யார் அந்த மகிமை ராஜா? அவர் சேனையை கர்த்தராமே. ஆமென். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. சொல்லுங்க. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். பரலோக கதவு எங்களுக்காக திறக்கட்டும். ஆண்டவரே, இயேசு ராஜா வருகிறார். கைகளை தட்டி உனக்காக எனக்காக அவர் பரலோகத்தை திறந்து ஒரு பூமியில் மனுஷனாக தேவகுமாரனாக உனக்காக உலாவினாரே. அந்த ஏழைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுங்க. திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பரமம் நிறைந்தவர் உள்ளே உழைக்கட்டும். படைகளின் ஆண்டவர் பரமம் நிறைந்தவர்
துணிகளெல்லாம் அவரின் உடைமை என்றோ. கைதட்டி ஆமென். பாடலாமா? தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் ரட்சகர் இயேசுவை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்கே வருகிறீர்களோ அங்கே வருவேன் சொன்ன எங்கள் தேவாதி தேவனே நன்றி செலுத்துகிறோம். சிறுகவும் பெருக வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலத்தினாலே கொடுத்தாரோ. போதகர் அருள்தாஸ் மனைவி வந்திருக்கிறாங்க. என்னுடைய பையன் ஜோஸ்வா ஜோனத்தான், என்னுடைய அருமையான ஒரு மகள் உண்டு. அவர் பெங்களூரில் மருத்துவத்தை முடித்துவிட்டு மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறேன். எனக்கு சொந்த ஊருக்குள்ளார ஒரு எஸ்டேட் தான். என் தகப்பனார் ஒரு மிஷினரி. அவர் ஒரு 35 ஆண்டு காலங்கள் நெல்லை திருமண்டலத்தில் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். 95வது ஆண்டு வேதாகம கல்லூரியை படித்து முடித்துவிட்டு 95வது வருஷத்தில் மே மாதத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கினேன். இன்னைக்கு ஒரு 30 ஆண்டுகளை கடந்து வரக்கூடிய ஆண்டவர் அனுக்கரங்கள் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் எத்தனையோ பராக்கிரமசாலிகளை நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான வல்லமையான ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர்கள் இந்த ஊழியத்தை வல்லமையோடு ஆரம்பித்தார்கள். என்னமோ ஏதோ யார் கண்பட்டதோ எந்த சைத்தான் வேலை செய்தார்களோ அவர் ஊழியத்தெல்லாம் இழந்து விட்டார்கள். நான் எப்போதும் சொல்லுவாண்டவரே, ஊழியம் செய்வது உனக்கு முக்கியம் தான், அதில் மேலானது என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் நம்முடைய பரலோகம் போய் சேர்க்கும். பரிசுத்தம் இல்லாமல் வேதத்தை போதிக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கலாம், தாழ்ந்துகளை வைத்து எதனால் செய்து விடலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஒருபோது நம்மளை மகளவே மாட்டார். ஆமென் சொல்லுவோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் எது செய்தாலும் சரி உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் ஆராதித்தாலோ செபித்தாலோ கொடுத்தாலோ எது செய்தாலும் அது பரலோக கஜனாவிலே அங்கீகாரம் பெறாது என்பதை நீங்கள் மறந்துவிடவே வேண்டாம் என்று கிறிஸ்துக்குள் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களை அன்போடு வரவேற்றால் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊர் ஆரணி போல இங்கே இருக்க வேண்டும். ஒரு அன்பின் வேண்டுகோள், இன்னும் ஒரு முறை கர்த்தர் சுத்தமானா கூப்பிடுங்க. நீங்கள் முழு டயத்தை நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோ மகிமையான ஆராதனையிலே விடுதலை எடுக்கும். ஆராதிக்கும் போதே விசுவாசிகள் போகும். அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ணும் போதே விசுவாசிகள் போகும், நோய்கள் போகும். இப்படி ஊழியத்தை தான் தேவனை ஆராதிக்க தேவ மகிமை இந்த இடத்துல அப்படியே இறங்கி வருவதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கொடுக்குற ஒவ்வொரு செய்தியிலும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும். பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டு கொடுத்த நேரத்துக்காக நன்றி. உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். வரக்கூடியவர்கள் நீங்கள் சரியான நேரத்துக்கு வரும்படி ரொம்ப உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க. நாமே சொல்லுவோம். பேச நினைக்கலாம், அம்மா மாதிரி என்ன செய்தி என்ன செய்தி காலத்தில் மண்ணில் வாங்க ஞாபகம் இருக்கா? மண்ணில் டின்னில் கொண்டு போய் போட்டு வச்சுருவோம். காலை 5 மணிக்கே தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? வயசான பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மண்ணை வாங்குவதற்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சண்டை அடிச்சுட்டு நிற்பாங்க. அவ்வளோ சாதாரண ஒரு மண்ணெண்ணைக்கு என்ன செய்யறோம்? அவ்வளோ நேரத்தை கொடுப்போம். மண்ணாதி மன்னவருக்கு நேரத்தை கொடுப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன் நல்ல சாட்சியெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சாட்சியே ரொம்ப என்னை தொட்டுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சரியான நேரத்தில் சொன்னீங்கன்னா என் இதயத்தை மட்டுமல்ல, தூதர்களுடைய இதயத்தை தொட்டு
பிதாவின் இதயத்தை தொட்டு பரிசுத்த இதயத்தை தொட்டு நீங்க ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் செய்த அற்புதத்தை பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார். கைகளை தட்டி அவர் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அடுத்தபடி வந்து நல்லா அந்த மகள் வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை வந்து கிறிஸ்துக்குள்ள வளர்ப்பதான் நமக்கு காரியம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைங்க, கலெக்டருக்கு படிக்க வைங்க, டிஎஸ்பிக்கு படிக்க வைங்க, எதனாலும் படிக்க வைங்க. ஆனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு வேகத்தை படிக்கணும்னு வந்துட்டு அது ஒன்றுக்குமே உதகாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் என் மகளுக்கு நான் சொல்கிறேன், நீ மருத்துவத்துக்கு படி, அதுக்கு மேலே படி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஊழியத்துக்கு கத்திர அழைக்கும் போது சர்டிஃபிகேட் தூக்கி தூர போட்டு என்ன செய்ய ஊழியத்துக்கு வந்திருப்பான்னு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஊழியத்துக்கு வரும்போது வந்துட்டு என்னென்னா ஊழியத்துக்கு உதவா கதைகளை அந்த காலத்தில் அனுப்புவாங்க. படிக்க மாட்டாங்க, ஒரு சுற்றுலா ஜோம் பண்ணுங்க, ஊழியத்துக்கு வரட்டும்பாங்க. அப்படி இல்லை, கத்திர கொடுக்கறத வந்து எப்படி கொடுக்கணும் தெரியுமா? காணிக்கையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கணும். எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு பழுதற்ற பலியாக இருக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? காணிக்கையாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், நல்ல பெஸ்ட்டை தான் ஆண்டவர் கொடுக்கணும். நாங்கள் சொல்லுவோம், ஒரு பாட்டுலாம் ராஜா வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா அந்த காலத்தில் வந்து ரதத்தில் வாராருன்னா எரிசிவ ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜா வாராருன்னா ராஜாவின் முக தரிசனத்தை பார்க்கிறது. அது சாலமோன் ராஜா. ராஜா சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்ப்பதற்காக பல தேசத்தினுடைய ராசஸ்திரிகள் ராஜாக்கள் வந்து அங்கே பயணம் காத்து கிடப்பாங்க முக தரிசனத்துக்காக. சும்மா வந்து வரமாட்டாங்க. ராஜா வந்து சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்காரா, அழகா இருக்காரா அப்படின்னு பார்க்க போவதுக்கல்ல, ராஜாவை பார்த்து வருவது எப்படி வந்துட்டு பொண்ணோடும் பொருளோடும் வந்து ராஜாவை பார்த்து கனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நீ வரும் பொழுது, என் அன்பு சகோதரிய சகோதரர்களே, தேவ சமூகத்துக்கு நீ வரும் பொழுது நீ எப்படி பார்த்து வெறுங்கையோட வரக்கூடாது. ராஜாவை நீங்க கனம் பண்ணும் போது ராஜாவை என்ன செய்வது? எப்படி உன்னுடைய விளைச்சல் பொருளினால உன்னுடைய காணிக்கையினால என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நீ கனம் பண்ண வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு வந்து காணிக்கை கொடுத்தாங்கல்ல, ஆண்டவரை கனம் பண்ணு. ஆமென் சொல்லுங்கப்போ. யாரெல்லாம் கனம் பண்ண கர்த்தரை விரும்புறீங்க சொல்லுங்கப்போ. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற கர்த்தர் ஏன் பண்ணாருன்னா கட்டாயத்துக்காக பரிசுத்த ஆவியோடு சொன்னாருன்னா என்ன செய்ய? நீங்க சில காணிக்கைகளை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. அப்படின்னு சொல்லுங்கப்போ. ராஜாவை அப்படித்தான் நம்ம கணவன் கையில தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கர்த்தருக்குள்ள வளர்த்துருங்க. நிறைய ஊழியர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் ஊழியத்தில் கிடையாது. அப்பா நல்ல ஊழியத்தில் இருந்தார்கள். எனக்கு நல்லா தெரியும், நிறைய ஊழியர்கள் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இல்லை. ஊழியத்தில் இல்லாட்டாலும் பரவாயில்லை. உலக பிள்ளைகளை பார்க்கல ஒரு மோசமான வழியில அவர் போகிறதை சபையார் கண்டு, அந்த கிராம ஜனங்கள் கண்டு, அந்த ஊழியமே இடத்துல அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஊழியத்தை உங்கள் தலைமுறைகளுக்கு கடத்துங்கள். ஆமென் சொல்லுங்க அப்போ. அதையில சொல்லுங்க அப்போ. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்காங்களா? குழந்தை இல்லைன்னா நீங்கள் ரேசி வந்து தேவ சமூகத்தில் வந்து அண்ணா இப்போ ஆண்டவரை குழந்தையை தாருன்னு சொல்லி ஜோமணி கேட்குறோம். அப்படித்தானே? ஆனால் உங்கள் பிள்ளைகள் இல்லை. அதை நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன் நான். ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து அவர்கள் தான் திருச்சபையின் தூண். அவர்கள் நீங்கள் கொண்டு வரலன்னா அவங்க எப்படி தூண்களாக இருப்பாங்க? கட்டாயம் இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் குழந்தை இல்லைன்னா ஆண்டவரை குழந்தை தாரும் என்று சொல்லி உடைந்து ஜெபம் பண்ணுறது ஊழியர்களாகி நாங்களே ஜெபம் பண்ணுறோம். ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவளுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாமல் தான் தெரியும் அதனுடைய அவமானம் இருந்தது, தெரியுமா? அப்படித்தானே? ஒரு பால் காய்ச்சல் வீட்டுக்கு போட மாட்டாங்க, கல்யாண வீட்டுக்கு போட மாட்டாங்க. அதில் விசேஷமாக வந்துட்டு மலைகால வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. அவர் சாவுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருந்தவங்க தான் தெரியும். அப்போ ஒரு அம்மா அப்படி வரும்பொழுது ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணோன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாரு. ஆண்டவர் கற்பத்தை திறந்து கடாட்சித்து அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னா, அண்ணால் மாதிரி பால் மறந்தவர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அண்ணால் அதை எதிர்பார்ப்ப சரியா செய்தாங்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா சொல்லும் சரி வெல்லும் சரி, சொல்லும் சரி வெல்லும் சரி. சும்மா வாய் வார்த்தையில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒரு பொருத்தனை செய்துட்டீங்கன்னா அது விளையாட்டல்ல.
நீ பொறுத்தனை செய்து அதை செய்யாமல் போனா அது உனக்கு பாவமாக இருக்கும். களவு செய்ய வேண்டாம், விசாரம் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவே ஒரு பாவமா இருக்கும். அதனால நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தை எல்லாம் தேவ சமூகத்துல அது கனப்படுத்தப்படுகிறது, தேவ சமூகத்துல பரலோகத்துல அது எழுதப்படுகிறது. அப்ப அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு முழுவதுமா என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்கிறவர்கள் தான் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அதிபதிகளாக மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். கையெல்லாம் கட்ட மாட்டீங்களோ? எல்லாரும் சம்பளம் பண்ணுறீங்களா? வந்து முடிந்தா நல்ல சம்பளம் பண்ண முடியாட்ட சேவை ஏறி பார்த்துக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் மிக பரிசுத்தமான ஒரு இடம், ஒரு மகிமைக்குரிய ஒரு இடம், ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒரு இடம். சேர் மேல வந்து உட்கார்ந்துட்டு சேர் மேல அன்பாய் சொல்ற தாயே சம்பளம் போடாதீங்க ப்ளீஸ். தேவன் கணக்குரிய ராஜாதிராஜ, அந்த ராஜா வருகிறார். யார் அந்த ராஜா? மகிமையின் ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தராமே, சாதாரண தேவன் அல்ல. அல்லேலூயா. உறக்க வரணும் அல்ல சொல்லுங்க. அப்போ எல்லாம் உரைத்தான் இருக்கிறீங்களா? உறக்க வரணும் அல்ல சொன்னா அல்ல சொல்றீங்களே. அப்போ உங்க இதயம் வந்து எங்கேயோ இருக்கு, உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்குன்னு நாமன்னு சொல்லுங்க. கர்த்தர் எப்படி தெரியுமா? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகி கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. சொல்லுங்க சொல்லுங்க, அன்பு கூறுவாய். எப்படிமா? அன்பு கூறு முழு இதயத்தோடு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடிட்டு அப்படி வந்து பேசலாமா? பேசலாமா? ஒரே ஒரு சரணம் மட்டும் பாட்டியெல்லாம் சேர்ந்து டிசிஸ்ல ஒரு பாட்டு நம்ம பாடிடுவோமா? பாடுவேன் பரவசமாகுது. ஒரே ஒரு சரணம் பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. கையில் தட்டலாமா? சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷம். பின்னாடி இருக்கிறவங்க நல்லா உற்சாகமா நல்லவர் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம்னு சொன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனமாய் கேட்கணும். அதாவது தாவீதும் இயேசு கிறிஸ்து, தாவீதும் இயேசு கிறிஸ்து. தாவீது என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக, தாவீது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஒப்புமையாக
இன்னைக்கு உங்க முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய கேரக்டர் வந்து பார்த்தீங்களா? அது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னு சொன்னா தாவீது தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கர்த்தரே சொல்றாரு, தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவரே ஒரு தாவீதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லும் பொழுது நமக்கு தாவீதை பிடிக்காம இருக்குமா? எல்லாம் சொல்லுங்க, தாவீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிலும் மேலானதுமா தாவீதை அபிஷேகம் பண்ணினவரை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சொல்றவங்க நல்லா கையை தட்டி ஒரு கர்த்தரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 2 சாமுவேல் புத்தகத்துல கையில மைக் வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வாசிக்க பாப்பா வாசிடா. யாசேர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம் பாப்போம். வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். கவனிங்க, வில் வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி. அது யாசேரின் புத்தகத்தில் பாருங்க, வில் வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி என்று வார்த்தை வருகிறதா? அது எங்க எழுதப்பட்டிருக்கிறதா? யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டோம். அதான் கவனிங்க, உங்களை கிறிஸ்துவுக்காக கவனிக்கணும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் குழந்தைகளாய் இராமல், நீங்க எப்படி இருக்க கூடாது? நீங்கள் குழந்தைகளாய் இராமல் போதகராகும்படி. இல்லை என்றால் கவனிங்க, வில் வித்தையிலே நீங்கள் சேர வேண்டும். வித்தை, வில் வித்தை, ஈட்டி எய்வதில், வில்லை அம்பு எய்வதில், யுத்த களத்துல நல்லா கவனிங்க, கிறிஸ்துவாகிய நம்ம காலமெல்லாம் குழந்தைகளாய் இராமல் நாம் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவனுடைய போர் வீரராக நின்று நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்தகார லோகாதிபதியோடு, வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதியோடு நாம் யுத்தம் பண்ணி நாம் ஜெயிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் வந்து வேதத்தை நீங்கள் முறையாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு வேதத்தை முறையாய் கற்றுக் கொடுக்கிற போதகர்கள் மிக குறைவு. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல சொல்ல கவனிங்க, ஐயா சொன்னாங்க, இந்த வட இந்தியாவில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாட்டு குடியில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்திருக்கிறாங்க? 200 பேர் வந்திருக்கிறாங்கன்னா பரலோகம் அங்கதான் உட்கார்ந்து இருக்கும், இங்க உட்கார்ந்து இருக்காரு. என்ன சொல்லுங்க, பரலோகம் எங்க இருக்கு தெரியுமா? வந்துட்டு அது மாட்டு குடிசலா இருக்கிற, வந்தவரே மாட்டு குடிசல் தான் வந்தார் அவரு. அப்ப எங்க இருக்காரு சொன்னா, அவர் சோத்திரம் அலங்காரமான கோபுரங்களில் அல்ல, அலங்காரமா இருக்கிற தேவாலயத்தில் அல்ல, ஆணவம் தோய்ந்த மனையிலே அவர் இல்ல. அவர் எங்க இருக்கிறன்னா நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியோடு வந்து, ஆண்டவரே நான் அபாத்திரமான மனிதன், நான் பாவியான ஒரு மனிதன், என்ன கிருபையாயிரும், கிருபையாயிருந்து யார் மாறி அடித்துக் கொண்டு சொல்லிக்கிறார்களோ அவர்கள் கூட அவர் வந்து வாசமான கையை தட்டி நல்ல உற்சாகமாக பக்கத்தில் உற்சாகப்படுத்துங்க. ஆமென் அலையிலே சொல்லுங்க. அப்ப வீழ்வித்தை கற்றுக் கொடுக்கும்படி அங்கே சோத்திரம், அங்கே யாசேர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீ வேதத்துல வந்து நிறைய விஷயத்தை வாசிக்கலாம், நல்லா கவனிக்கணும். எபிரேய புத்தகம் ஒன்று இருக்கிறது, எபிரேய புத்தகம் ஒன்று இருக்கிறது, யாசேரின் புத்தகம் அதில் இருக்குது. நாத்தானின் பிரபந்தம் வாசிக்கும் போது இருக்கும். அம்மா பாட்டியம்மா என்ன பாஸ்ரையா என்னென்னமோ சொல்றாங்க நினைக்காதீங்க, நல்லா கவனமா காது கொடுத்து கேளுங்க. அந்த வசனம் புரியாட்டாலும் கூட அந்த வசனம் உள்ள வந்துட்டாலே புரியாததை புரிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவங்க சொல்லுவாங்க, இடம் கொடுத்தா போதும். உங்களுக்கு ஆங்கில பாஷை தெரிய வேண்டாம், அந்நிய பாஷையில பேசுங்க. ஐயா நல்லா தெரியும் ஊழியத்தில், எனக்கு நல்ல அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு மனிதர். நீங்க படிக்கணும் அவசியமே இல்லை, இதுக்கு தாளம் இருக்குன்னு அவசியம் இல்லை, திறமை இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, என்னை ஒரு யுத்த வீரனாக உங்களுக்காக என்னை மாற்றுங்கப்பா, ஒரு சிறு வீரனாக என்னை மாற்றுங்கப்பா என்று வாஞ்சித்துட்டாலே போதும். அவர் உள்ள வருவாரு. படியாம இருக்கிற உங்களை வேதத்துல வாசிக்கிறோம், அவர் பேதைகளை ஞானியாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. படியாத பேதுருவை ஆண்டவர் கொண்டு 3000 பேர் பிரசனத்தில் ரட்சித்தாரே. படியாத பேதனை கொண்டு ஆண்டவர் மரித்து போன துர்காலை எழுப்பினாரே. அவர் நிறைப்பட்டு எத்தனை சுகமடைந்தார். அவர் பின்னாடி இருக்கிறவங்க தயவு செய்து புரிய எனக்கு படிக்கவில்லை, எனக்கு பணம்
இயேசுவின் நாமத்தினால. வாய் திறங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினாலே. பின்னாடி சொல்லுங்கம்மா. வாய் விரிவா திறங்க ப்ளீஸ். வாய் விரிவா திறங்க. என்னை பலப்படுத்துகிறேன். வாய் நம்ம போட்டு ஒட்டிருக்காது திணிக்கிற மாதிரி. வாய் தரங்க. ஒரு வாயை விரிவா தர. அது பயிற்சி நான் சொல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய கையை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப எங்க பாருங்க, அந்த எதிரிய புஸ்தகத்துல யாசேர் புஸ்தகம் இருக்கிறது, நாத்தான் பிரபந்தம் இருக்கிறது, ஞான திருஷ்டிக்காரனின் பிரபந்தம் இருக்கிறது, காத்தின் பிரபந்தம் இருக்கிறது. இது எல்லாம் வேத புஸ்தகத்தினுடைய வேத புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா, அது அந்த புஸ்தகத்துக்குள்ள கிடையாது. ஆனா இது எல்லாம் வேதத்துக்கான ஒரு டிக்ஷனரி மாதிரி, வேதத்துக்கான ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் இந்த புஸ்தகங்கள். இந்த புஸ்தகத்துல நல்லா கவனிங்க, யாசேர் புஸ்தகத்துல நல்லா கவனிங்க, தாவீதோட பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. தாவீதுடைய வரலாறு, கிறிஸ்து வரலாறுல கவனிங்க. வரலாறு இன்றைக்கு திருச்சபையில நம்ம எல்லாம் கவனிக்கணும். திருச்சபையில நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னா, சகைவ கதை தெரியுது, சகைவ கதை தெரியுது, 5 அப்ப 2 மீன்லாம் தெரியுது. ஏன்னா அது நமக்கு சாப்பாட்டோட சம்பந்தப்பட்டது. அண்ணனுடைய கதை தெரியுது, ஆனா எனக்கு குழந்தை வேணும் ஏன் சம்பந்தப்பட்டது. அப்ப ஏன் சம்பந்தப்பட்டதுக்குள்ள இருந்தா அதுல வேதமாய் என்றேன். ஆனா தேவனுடைய காரியமாக அதை தியானிப்பது கிடையாது. இன்னைக்கு கூட நீ சாட்சி சொல்லும்போது உன்னை நினைச்ச கஷ்டம் இல்லைன்னா நம்ம கர்த்தரை தேடவே மாட்டோம். அதான் உண்மைங்க. நான் என்ன சொல்றோம்னா, கஷ்டம்னா கர்த்தரை தேட மாட்டோம். அப்போ ஊத்திரப்பட்டது நல்லது. அதனால பிராமணத்தை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே யாராவது கஷ்டம் வரக்கூடாது சொல்லுங்க. கஷ்டம் வராம நீங்க சர்ச்சைக்கே வர மாட்டீங்க. அதனால நீங்க சொல்லுங்க, கஷ்டத்தை யாரும் விரும்ப மாட்டோம், துன்பத்தை விரும்ப மாட்டோம். இருந்தாலும் நம்முடைய புத்தி சொல்ற போன புத்தி. அதே சொல்லு பார்ப்போம், அதே சொல்லு பார்ப்போம். ஒரு விஷயத்தை ஆண்டவரை பெற்றுக்கிட்டோம்னா அந்த ஆராதனை குறைஞ்சிடும், செபம் குறைஞ்சிடும், எல்லாமே குறைஞ்சிடும். ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு துன்பம் இல்லாத வாழ்வு கோரி இறைஞ்சங்களை இறைவா, இதையும் தாங்கும் இதயம் அதை தந்திர வேண்டும் தலைவான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்படி நான் சொல்லுவேன், ஆண்டவரே துன்பம் மட்டும் எனக்கு இல்லைன்னு நானே சரியில்லாத ஆளாகிறேன். அப்ப துன்பம், அந்த துயரம் ஒரு மனிதனுடைய உள்ளமும் ரணமும், உள்ளமும் உடலும் ரணமாகும் பொழுதுதான் அவர் பக்குவப்படுகிறான், அவர் தேவ ஞானம் வருகிறான், அவர் கட்டளைக்கு வருகிறான். அதனால உங்க வாழ்க்கையில பாடு வேண்டாம்னு சொல்லாதீங்க, பாடு வேணும். அந்த பாடுகள் தேவ நாமத்தை மையப்படுத்த வேண்டும். இச்சையினால் இழுப்புண்டு சரிதானே? பாவம் செய்து நீங்க பாடுபட்டால் அதனால் மேன்மை இல்லை என்று யாக்கோபு எழுதுகிறார். நான் எப்படி பாடுவேன் சொன்னால், இனி வரக்கூடிய பாடல் இச்சையினால் வந்த பாடல்ல, பண ஆசையால் வந்த பாடல்ல, பெண் ஆசையால் வந்த பாடல்ல, எல்லா ஆசைகளையும் சிலுவையை அலைந்து விட்டு எல்லா நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி சிலுவையில் வரக்கூடிய அந்த பாடுகள் மூலமாக நான் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் என் மூலமாக மகிமை அடைகிறார், என் மூலமாக அவர் உயர்த்தப்படுகிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஆமென் சொல்லுங்க. பின்னாடி அதையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப தாவீதுடைய பாடத்தை நாம் பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க, நானே குடும்பம் கோயிலுக்கு வந்தா அந்த பாஸ்டரை என்ன செய்யலாம், ஒரு ஆறு எப்படி அதெல்லாம் என்ன தேவையோ அது தருவார். அது என்ன தேவையோ உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லு பார்ப்போம். நானே பெரிய பாடோட வந்திருக்கிறேன், பெரும்பாடா பாஸ் சொல்றாரு. ஐயோ வந்த ஒரு விடுதலை கிடைக்கும், கவலையும் படவே வேண்டாம். ஆமென் சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு தாவீதுடைய பாட ரொம்ப வேகமாக நான் வாசிக்க போறோம். சரியா உங்க வீட்டில் நான் இதை சொல்லி முடிக்கிறேன். நீங்க சொல்லிட்டு அது முடிவுக்குள்ள வரா போயிட்டு நீங்க வரும்போது, நீங்க அடுத்த உபாசத்தில் வரும்போது குழந்தை பாக்கிய உடையவர்கள் சரிதானே? குழந்தை உடையவர்கள் இங்கே பாக்கிய உடையதான் அப்படித்தானே? எல்லாரும் குழந்தை இருக்குதா? கையை தூக்குவோம். நான் கேட்கிறேன், குழந்தைகள் எங்கே? எல்லாருமே இருக்கட்டுமே. தாய்க்கு பின்னாடி பிள்ளை வராதா? ஒருத்தரையா மாடை போய் கட்டிட்டோம்னா கண்ணுக்குட்டி எங்க வரும்? ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஒன்று பிரிக்க முடியாது, தொப்புள்குடி வரும். அப்படித்தானே? அப்போ நீங்க அறிந்த இயேசு உங்க பிள்ளைங்க அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? ஏமா அவரை புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம வாழ்கிற உலகம் இருக்கலாம்,
இந்த உலகத்தில் நிறைய ஒட்டுவார் வெட்டி நோய், ஒட்டுவார் வெட்டின்னு சொல்லுவாங்க. சிறங்கு சிறங்குள்ள போய் சேர்ந்தா போதும், நீங்க மரணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, பாவம் பெருகி போச்சாமா. அதனால உங்க பிள்ளைகளை வந்து வரும்போது என்ன செய்யுங்க, வந்துட்டு தேவாலயத்துக்கு என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வருவீங்களா? அடுத்த முறை வரும்போது அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி பாஸ்டர் நீங்க சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக எண்ணி அவருடைய மகளை கூட்டு வந்துட்டாங்க, மகளை கூட்டு வந்துட்டாங்க சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி அந்த மகளை செய்வார். இப்போ தாவியுடைய அப்பா பேர் என்ன பேர் சொல்லுங்க அப்படி கொஞ்சம் பேசுகிற உறங்கி திடீர்னு புரட்ட கூட கேட்போம் பின்னாடி அப்படி சொல்லுங்க. அம்மா என் வீட்டம்மா ஊழியக்காரங்க யாரும் வாய் திறக்கக்கூடாது, சரிதானே? ஏன்னா அவர்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ளும். எங்கள் வீட்டம்மா சரிம்மா நீ வாய் திறந்துடாத, நீ ஏன்னா நம்ம கற்று தேர்ந்துருக்கணும் இல்லையா? இவர்கள் சரியாக கற்றுக்கொள்ளணும். சரி, தாவியுடைய அப்பா பேர் என்ன பேர் சொல்லுங்க? ஈசா. சரியா? ஈசாயினுடைய அப்பா பேர் என்ன பேர்? அப்படி முயற்சி கை தட்டுங்க. அப்பதான் சொன்னான் இருந்தால் தைரியம் பார்த்தீங்களா யாப்போட்டா. சரியா? ஒருவேளை எங்களோட பெரியப்பா சித்தப்பா கூட இருக்கலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈசாயினுடைய தகப்பனார் வந்து போவாஸ், அதானே? அப்போ தாவீதுடைய பாட்டி யாரு? ஒபேதா. போவாசுடைய பேர். சரியா? ரைட். நல்லா கவனிங்க. இங்க என்ன வாசிக்கணும்னு சொன்னா தாவீதுடைய வீட்டுல மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் வந்து ஒன்று இருந்தாலே என்ன செய்யல, நம்மளால நினைக்க முடியும். சில பிள்ளைகளாம் நீங்க பார்த்து அங்கே 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஈசாய்க்கு வந்துட்டு அந்த 8 பிள்ளைகளை குறித்து பேச போறோம். அந்த பிள்ளைங்க சொல்லும் போது வந்து இன்னைக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்ற இடத்துக்கு நான் வந்துட்டோம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதிலே பார்த்து தவறுறது பிள்ளையை பெற்றன்னு சொல்லி அந்த பிள்ளையை பெற்றுறாங்க. அந்த பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சில பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான செல்லத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாதனால அந்த குழந்தைகள் பாருங்க சோபாயெல்லாம் பிச்சு குடுங்கி பாருங்க 5000 சோபாவெல்லாம் செய்வது. அந்த பேன் சுற்றும் போது என்ன ஒன்று சொல்வது எல்லாம் பறந்து எது கேட்டால் நிறைய குழந்தைகள் வந்து வளர்க்கப்பட தெரியவே இல்லை. ஆமே சொல்லுவோம். இந்த குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர்ல 7 பேர் என்ன செய்யறாங்கன்னா ராணுவத்துல, இஸ்ரவேல் தேசத்துடைய ராணுவத்துல அரசாங்கம் மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆமே சொல்லுவோம். அதிலே சொல்லுவோம். இது ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா 8 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, ஆனா அங்க வந்து 7 பேர் என்ன செய்யறாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. இந்த தாவீது மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஆடுகளை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்க குடும்பத்துல இப்படி இருந்தா நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? சில நேரங்கள்ல ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் எண்ணெயை வச்சு நீங்க பாக்குறீங்களா? உண்மையிலே என்னைய வந்து உண்மையிலே நீங்க தவிட்டுக்கு தான் வாங்கினீங்களா, இல்லை உண்மையிலே என்னை இருந்து பெற்று எடுத்தீங்களா? அந்த மூத்தவனை மட்டும் என்ன செஞ்சுட்டீங்க, நல்ல பிஹெச்டி படிக்க வச்சுட்டு அவர் ஃபாரின்ல இருக்கிறார், வந்துட்டு இன்னொரு அக்கா வர கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறா, எக்ஸாமா இருக்கிறா, வந்துட்டு என்னைய கடைசி எல்லா பிள்ளையும் உயர்த்திட்டு என்னைய போய் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலை கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? புலம்ப மாட்டோமா? நம்ம அழ மாட்டோமா? நம்மை நாமே நொந்து கொள்ள மாட்டோமா? இதே போலதான் தாவீது பாருங்க. அந்த குடும்பத்துல 8 பேர்ல சோத்திர கடைசி மகனாக எடுத்தார் கைப்பிள்ளை போல என்ன செய்யப்பட்டிருக்கிறான். இந்த தாவீது என்ன செய்கிறான், ஆடுகளை வெயில என்ன செய்து கொண்டிருக்கிறான், மேய்த்துக் கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், எதற்கு ஈசாயி தன்னுடைய மகனை ஆடு வைக்க போட்டார்? ஏன் ஆடு வைக்க போட்டார்? இந்த கேள்வி எனக்கு அது எழுதியிருக்காமா? கேள்வி வரும், கேள்வி வந்தால் விசுவாசமே வரும். அப்படித்தானே? பைபிள் படிக்கும் போது ஏன் எதற்குன்னு நீங்க கேள்வி கேட்கணும். கேட்டா தான் அந்த கேள்வி வேள்வியாக மாறி அது விசுவாசமாக என்ன செய்யும், மாறும். கேள்வி வேண்டியது வரைக்கும் 8 பிள்ளைகள் தாவீது மட்டும் ஏன் ஆடு வைக்க விட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரியத்தை நான் ரொம்ப வேகமா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொல்லுவோம். இந்த நல்லா கவனிங்க. ஈசா தாவீதுடைய அப்பா ஈசாய் வந்து
அவர் பெத்லகேமிலே இருக்கிறார். பெத்லகேமில் இருக்கிறார் சொன்னா பெரிய கணம் பொருந்திய ஒரு மனுஷன். எல்லாம் கவனிக்கணும். பெரிய ஜமீன் பரம்பரை. யார் சொல்ல பார்ப்போம்? ஏன்னா ஈசாயி வம்சம் ஒரு ராஜ வம்சம், இல்லை புரிஞ்சு ஒரு ராஜ குலத்திலிருந்து வந்த ஒரு வம்சம். அப்ப அந்த வழியில வந்த வம்சனால நல்ல அரண்மனைகளோடு கூட வேலைக்காரங்க வேலைக்காரிகள், நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, சனகரிப் சங்கத்தில் இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய சங்கம் ஜனகரிப் சங்கம். அந்த ஜனகரிப் சங்கத்துல மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். யார் சொல்லுங்க? இந்த ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. தாயுடைய அப்பா ஒரு பெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதினு சொல்லலாம். அப்ப அவருக்கு எவ்வளவு பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அரசாங்க பலம் இருக்கிறது, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறது. இத்தனை வாய்ப்புடைய ஒரு அன்பு தகப்பன் ஒரு வீட்டில் இருக்க எத்தனை பேர் அந்த வீட்டில் அடிமையா இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த வீட்டில் வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, எத்தனை வேலைக்காரியா இருப்பாங்க. அப்ப அந்த வேலைக்காரங்களை மாடு மேய்க்க அனுப்பியிருக்கலாமே. அங்க இருக்கிற அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆளை இந்த ஈசாய் ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கலாமே. அப்ப ஏன் ஒரு குழந்தை 10 மாதம் பெற்றெடுத்த ஒரு அன்பு மகனை வெயிலையும் மழையிலையும் கருவறுத்து போகும்படி, அவன் உடலெல்லாம் அறுவத்து போகும்படி அவனை மாடு மேய்க்க விடுற அளவுக்கு அங்க என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வருமானால் இந்த வேத புஸ்தகத்தை நீங்க வேகமாக இரவெல்லாம் வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அதாவது சொல்லலாம், ஐயா அப்படி சொன்னாரு, ஊரெல்லாம் சொந்தையா உட்கார என்னதான் பார்த்தீங்களா? பேரல குடும்பத்துக்கு பெற்ற பேரு. ஆனா இன்னைக்கு கடனாளியாக, மனைவி இழந்தவனாக, பிச்சை எடுக்க ஒரு இடத்துல இருக்கிறையா. நான் அனாதையா பிறந்த அப்ப என்ன செஞ்சிருக்க மாட்டேன். நானு என் தலைவிதின்னு நான் போயிருப்பையா. ஆனா எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய கொடுமையோ அதே கொடுமைதான் தாவீதுக்கு இருந்தது. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அம்மா இருக்காங்க, அப்பா ஈசா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அரசாங்க வேலையில் இருக்கிற ராணுவத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யலாம் அந்த ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை அப்பா என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அப்பா என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும், அப்பா எந்த இடத்துல அடிமையை கீழா நம்மளை வச்சிருக்கிறாரு. பெத்த தாய் கூட அப்பா சொல்லுக்கு இறங்கி ஒரு வார்த்தை கூட நீ ஆடுமைக்கு போக வேண்டாம்டா, நீ பெத்த பிள்ளைடா, மற்ற 7 பேரை போல நம்மளை படிக்க வச்சு ஆளாக்குன்னு சொல்லி ஒரு தாய் சபதம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவளு சாபத்துக்கு உள்ளாக்கி விட்டார் அந்த தாவீது. அதான் நேரத்தில் பலமுறை அழுகிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். நான் சொல்றது பாருங்க, எடுத்து வேகமா வாசிங்க. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வருது, நீங்க கவனிக்கிறது. பிரைஸ் எல்லாம் சங்கீத புஸ்தகம் 22 வசனம் 10 வாசித்து பாருங்க. தேகத்திலிருந்து வாசி, வேகமா வாசி. கர்த்தத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் இருந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அன்பு மகளே, அடா தங்கச்சி, பாப்பா, மகளே, வாசிக்கும் போது அப்படியே நிறுத்தி மனசுல, ஏன்னா படியாத விட்டாங்கல்ல, மனசுல போய் ஆணி மாதிரி அறையணும்டா, அது உயிர் கொடுத்து படிக்கடா. வாசி, திருப்பி வாசி. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, அவர் சொல்றார், வெளிப்பட்ட போது உமது சார்பில் இருந்தேன், உமது சார்பிலே நான் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீதான் என் தேவனாக இருக்கிறீர். என் அம்மாவுடைய வயிற்றில் விழுந்ததிலிருந்து எனக்கு நீதான் தேவனாக இருக்கிறீர். அது எதிரைய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அதற்கு சோத்திர கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், கற்பத்தில் இருக்கும் போதே உம்மை நோக்கி, பாருங்க, உம்மை நோக்கி தூக்கி வீசப்பட்டேன். அந்த வார்த்தை எதிரைய பார்த்து அப்படி இருக்கு. உங்கள் சார்பில் விழுந்துட்டேன் தாய் வயிற்று இருந்து. ஆனா என்ன செய்ய தெரியுமா? எங்க அம்மா அப்பா சில பேர் தவறான உறவுல குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தைகளை குப்பைத்தொட்டியில் தூக்கி வீசிடுவாங்க. ஒரு குழந்தைய சென்னையில, அந்த குழந்தை எப்படி பிறந்தது தெரியல, அந்த குழந்தைய கொண்டு போய் பிறந்த குழந்தைய கொண்டு எங்க போட்டுருக்காங்க தெரியுமா?
நகராட்சி குப்பைகளை போய் போட்டாங்க. அங்கே ஒரு நாய் இந்த குழந்தை செத்த பொழுது அந்த அந்த நாயுடைய மாமிசத்தை அந்த குழந்தையுடைய மாமிசத்தை நாய்கள் திங்கிறத கண்டு என் இருதயம் விழுகை போல உருகிச்சு. அழிந்து அழிந்து மாநிலாய் பிறத்தல் அழிந்து என்று அவர் சொன்னாங்க. எதுவும் மாடா பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம் இல்லையா, நாயா பிறந்திருக்கலாம். ஆனா என்னை உங்க சாய்வு ரூபத்தின்படி படைச்சீங்க. மனுஷனுடைய மேன்மை மகிமை ஆண்டவரே அனைவருக்கு தெரியல. ஆண்டவரே படைப்ப மாத்திரம்தான் உலகத்துடைய மகனமானிக்க படைச்சீங்க. ஆனா அந்த மனித வர்க்கம் இதயமற்றவராய் ஈரமற்றவராய் சுயநலத்துக்காக இச்சைக்காக தன் குழந்தைகளை கூட என்ன செய்யலாம் வந்துட்டு குப்பை தொட்டியிலே வீசப்பட்ட எண்ணில்லாத குழந்தை. கொல்கத்தாவிலே அன்னை தெரேசா அவர்கள் வந்த பொழுது எத்தனையோ குழந்தைகள் அங்கே வீசப்பட்டார்கள். எத்தனையோ குழந்தைகள் கங்கை நதியில வீசப்பட்டார்கள் தெரியுமா? பார்ப்போடைய வேதத்துல ஒரு காரியம் இருக்குது. முதல் குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையை கங்கை நதியில கங்கை வேதிக்கு வீச வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவது குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? கோயில என்ன செய்யறது? அதை கொண்டு போய் பெண் குழந்தையா இருந்தா தேவதாசி. அப்ப அன்னை தெரேசா வந்த பொழுது தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள். அது அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீ கருவுற்றிருந்தால், மகளே பேசாத, நீ கருவுற்றிருந்தால் நீ ஒரு குழந்தைக்கு தான் தாயாவா. ஆனால் நீ கருணையிட்டிருந்தால் இந்த உலகத்திற்கே நீ அன்னையாவா. அன்னைக்கின்ற மனம் இருந்தால் அன்புக்கு பேதமில்லை என்று சொல்லி அன்னை அவர்கள் சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் தான் பெற்றெடுத்த குழந்தையாக எண்ணி அந்த குழந்தைகளை மார்போடு அணைத்துக் கொண்டார்களே. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை இதை அதிகமாய் கவர்ந்தது. இன்னைக்கு பிரசங்கிப்பவர் அதிகமாக இருக்கிறார். மணிக்கணக்காக ஜெபிக்க சொல்றாங்க, மணிக்கணக்காக பிரசங்கம் சொல்றாங்க. ஆனால் வாசிக்கிற தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. அன்னை அவர்கள் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணவில்லை. தன்னுடைய நற்கிரிய மூலமாக சிலுவை அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் அன்னை தெரேசா அவர்கள். இதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் உட்கார்ந்து கதையா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏமா இங்கேயாவது கேட்டு போய் கதை சொல்லு. பேசாத மகனே, பேசாத வெளியே போய் உட்காந்து பேசுங்க. என் செல்லம் ரொம்ப கண்டிப்பா இருக்க பாருங்க. உங்க செல்லம் திங்க செல்லம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டே விக்க கொடுப்பேன், வேலை கேட்டா கக்க அடிப்பேன். ஏசா அப்படித்தான் சின்ன சபைக்கு வரலாம், ஜோசியம் பார்க்கணும். புரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதிரியை செய்வாங்க. இதுவரைக்கும் 6 திருச்சிகள், கர்நாடகா, பாண்டிச்சேரி, அது ஒரு நாள் சொல்லிட்டு அவங்களுக்கு மகிமையாக இருக்கும். நான் இருக்கிற இடம் வந்து ஒரு வட இந்தியா. ஐயா சொன்ன மாதிரி இவங்க வந்து பாருங்க, ஓ இங்கேயும் ஒரு வட இந்தியா இருக்குதோ. ஸோ வட இந்தியா ஊழியாக உண்மைதான். நானும் வட இந்தியா ஊழியம் பண்ணியிருக்கிறேன், 32 வருஷம் ஊழியம். ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து வடக்கிருந்து என்னைக்கே கொண்டு வராரு. இப்போ அங்கே நாங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு வட இந்தியா இருக்குப்பா. சரியா? ஒரு கால் கீழே வந்துட்டு வாலிபர்கள் மூச்சுட்டு கிடக்கிறார்கள். நீ தாண்டி போகிற அந்த நீ போற பாதையிலே முதியோர்களும் வாலிபர்கள் மூச்சுட்டு கிடக்கிறாங்க, வீதியிலே கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உயிர் வீழ்ச்சி ஏற்படுவதற்கு உன்னை இந்த பகுதிக்கு அனைத்து சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாழ்ந்து தூக்கி வீசினாங்க ஆண்டவர்? ஆண்டவர் தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு வரலாறு சொல்லுங்க. நீங்க பழைய பாட்டுடைய வரலாறுகளை ஜாக்கிரதையா நீங்க படிக்கணும். சரியா? அந்த வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னா இவருங்க வரலாறு தெரியாம நீங்க போதிச்சீங்கன்னு சொன்னா உங்க உபதேசமே உங்களை அறியாமலே துரு உபதேசம் மாறி. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வரலாறு படிக்காம சும்மா பைபிளை தூக்கி என்ன செய்யுது? ஆவியானவர் சொல்றாரு பவுல் சீலாவை யார் தெரியுமான்ட்டு. பவுல் வந்து ஆணு, சீலா வந்து பெண்ணு. அவன் சிறைச்சா இருக்கும்போது அவன் 2 பிறந்தா தீமோத்தேயு. இது ஆவியானவர் சொல்லுறாரு. வரலாறு தெரியலன்னா இப்படித்தான் வந்தாங்க. பவுல் சீலாவை யாருமா? சீலானா நம்ம பொண்ணு நினைச்சிருக்கோம். சீலாங்கிறது வந்து ஆணு தான். ஆமீன் சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடுவோம், வர கிடைப்போம். பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு அது பாட்டு கேட்டு தலையாட்டு. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு அது பாட்டு கேட்டு தலையாட்டு.
கனவு தீரவாதோ, கட்டுகள் எல்லாம் கரண்டு போகாதோ, கட்டுகள் எல்லாம் கரண்டு போகாதோ. பாடு பாடு நானும் ஒன்று பாடு, பாடுகள் எல்லாம் பறந்தோடு பாடு, பாடு பாடு நானும் ஒன்று பாடு, பாடுகள் எல்லாம் பறந்தோடு பாடு. பாவோடும் கை தட்டி பாட்டு பாட்டு கண்ணு பாட்டு கேட்டு தலையாட்டு. தலையாட்டுங்களா? சினிமா பாட்டு தலையாட்டுறாங்க இல்லையா? அவருடைய பாட்டு என்ன செய்வது? தலையாட்டினா ஆமீன் தான் இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் வருகிற பாருங்க, இந்த சம்பவம் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிருவேன். இது இன்னும் அருமையான ஒரு பிரசங்கமா. அதனால் அடுத்த பிற கத்திர சுத்தமான அந்த ஒரு தொடர் பிரசங்கமாகவே எப்போதும் வரலாறு தெரியாமல் பைபிள் நல்லா ஒழுங்காக படிக்கணும். சரியா? முடிஞ்சால் தொழில்கள் எடுத்து படிக்கணும். நீங்கள் அதை படிக்காமல் ஒழுங்காக பைபிளை படிக்கணும். வரலாறு தெரியலன்னா தகராறு தான். இன்னைக்கு நம்ம திருச்சபையில் தகராறு இருக்காமல் பிரதமர் சபை என்ன சொல்கிறாங்க? ஹோலி ஸ்பிரிட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. சகோதர சிலையும் தான் பிரதானமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்க. என்ன அப்படின்னு பேச மாட்டேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது குறை இல்லை, இது குறைகளை தாயை போல உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? சிபிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஒரு நல்ல 140 நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைபடாதவங்க, நாங்கள் தான் மனவாட்டி சபை, நாங்கள் தான் ஸ்ரீகளுக்கு போவோம், மற்ற எல்லாம் உதவி சபை. ஆமீன் சொல்லுங்க வந்துட்டு. அல்லேலூயா. வரலாறை நம்ம சரியாக வாசிக்கலை, வரலாறு தெரியாமல் நீங்கள் உபதேசம் பண்ணீங்கன்னா அந்த உபதேசமே மற்றவர்களுக்கு தவறாய் போகும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளிலே அறிவை தேடுவார்கள். யார் தேடுவாங்க? ஒரு ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீங்க இருக்கிறீங்க, ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க என்ன செய்ய? பரிசுத்த ஆவியானவற்றை எனக்கு கற்று தாழ்மாண்டவரே, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரமாக நீங்க கேட்கணும். அப்பதான் ஆவியான செய்வர் உங்களுக்கு என்ன செய்வாரு? சரியா? வேதத்தை ஆண்டவர் கற்று தருவார். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறையா வேதத்தை கத்துக்கிடாம நீங்க வெளியே போய் சொன்னீங்கன்னா அது முறையற்று போய்விடும். இப்போ இந்த என்ன பிரச்சனைங்க வருது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த 8வது மகன் அடிமையா, அதாவது கவனிங்க, 8வது மகன் பிள்ளையா இல்லை, அவன் அடிமையாக என்ன செய்தான்? வளர்க்கப்பட்டான்னு பார்த்தோம் இல்லையா? என்ன காரணம்னா, இந்த சனகரின் சங்கத்தில் நீதிமன்றத்தில் இந்த ஈசாய் ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுந்துகிறது. என்ன எழுதுன்னு சொன்னால், அவருடைய பழைய வரலாறு என்ன செய்யறாங்க வந்துட்டு அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரானவர்கள் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இத்தனை காலமும் நம்ம கண்ணு கெட்டு போனவர்களாக, காது செவிடர்களாக இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு உண்மையை நாங்கள் சொல்றோமோ ஒரு கூட்டம் ஜனநாயக சபை நீதிமன்றத்தில் எழுப்பி ஒரு வாதம் வைக்கிறாங்க. யாருக்கு? ஈசாய். என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த ஈசாயினுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லுவாப்போ ஒரு யூதன் இல்லையா? ஒரு யூதன். இவனுடைய இந்த ஈசாயினுடைய ஸ்தோத்திரம், இந்த ஈசாயினுடைய அந்த தாவீதுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்க பாட்டி யார்? ரூத். அடுத்தானே அந்த ரூத் யாருன்னா, அவங்க ஒரு அமெரிக்கிய மோவாபிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய ஸ்திரீ, அதாவது ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அப்போ புறஜாதியான ஸ்திரீக்கும் எல்லாம் கவனிக்கிறது புறஜாதி ஸ்திரீக்கும் ஒரு யூதனுக்கு பிறந்தவர் தான் யார் சொல்லுங்க? அப்போ ஈசா. அந்த ரூத்துக்கு, அந்த யூதனாக இருக்கக்கூடியதான அந்த ஓபேத்துக்கும் பிறந்ததான் யார் சொல்லுங்க? போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவர் யாரு? ஈசா. ஈசா எல்லாம் கவனிக்க. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவர் யார்? ஈசாயி. ஈசாயினுடைய அப்பா தான் யார்? தாவீது. மறந்துட மாட்டீங்களே. அடுத்தவரை வரும்போது ஒன்வேறு கேள்வி கேட்பேன், சரியா சொல்லிட்டீங்கன்னா அம்மா மாதிரி ஒரு சிறப்பான பரிசுகள் கொடுக்கப்படும். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு யூதன் இல்லாதவர்கள், ஒரு புறஜாதிக்கு பிறந்த சோதரன், இவன் இந்த ஜனநாயக சங்கத்திற்கு தகுதி இல்லாதவன். என்ன சொல்லுங்க? தகுதி கிடையாது, தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெரிய பொறுப்புல என்ன செஞ்சிட்டாங்க? இவர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கம் பண்ணது மட்டும் இல்லை,
இந்த ஈசனுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாரு, உன்னுடைய கணவனுடைய பிறப்பிலே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இவர் ஒரிஜினலா பியூரா வந்து யார் கிடையாது, இவர் யூதரே கிடையாது, இவர் ஒரு கலப்படம். அதனால வந்து இவருக்கு தெரியாம நீ குழந்தையை பெற்றுட்ட, அதனால வந்து இன்னி வந்து அவருடைய வாழப்படம் சொல்லி குடும்பத்தையும் பிடிச்சு வச்சுட்டாங்கன்னு நடத்துவாங்க. அதே சொல்லுங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் செய்யக்கூடாது. இன்னைக்கு பிடிச்சு வைக்கிறோம்னா ஏதோ பிள்ளையை தெரியாம நம்ம காதலை பத்தி நம்ம வந்து காதல் நமக்கு தேவை கிடையாது. இயேசுவை தான் காதலிக்கணும். பிள்ளையை காதலிச்சிட்டாங்க, அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஆணவ குலம் நடக்கலையா வந்துட்டு தன் பிள்ளைகளோட பார்க்காம எத்தனை பேர் வெட்டி போட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா? மகளை குழந்தை பார்த்துருக்கீங்களா? மகனை குழந்தை பார்த்துருக்கீங்களா? இந்த வாரம் கூட தூத்துக்குடி சமூகம் நடக்கிறது பார்த்தீங்களா? வந்துட்டு இனி நல்லா கவனிக்க வந்துட்டு என்ன நடக்க அப்படின்னு சொன்னா வந்து மனைவியும் வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. கடைசியில் பெரிய பொறுப்புல இருந்து ஜன்னலிருந்து கீழே இறங்கி உட்காந்து தலையில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஒரு அரசியல்வாதி தான் பார்த்துப்பாங்க. இவர் என்ன செய்தாருன்னா, அந்த வீட்டில் வேலை செய்ய வேலைக்காரி கூப்பிடாரு. ஆகாரம் எப்படி ஆபரகம் வந்துட்டு மனைவி ஆக்கிட்டாரு, அது மாதிரி அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு இவர் சொல்றாரு வந்துட்டு, நீ ஒரு அடிமை பெண் தான், நீ புரஜாத ஸ்திரீ தான், ஒன்றையும் நான் திருமணம் பண்ண போறேன், எல்லாருக்கும் பைசாட்ட போறேன், நான் உனக்கு திருமணம் செய்துக்கிடுவேன், திருமணம் செய்து உன்னை எழுச்சி வந்துட்டு நீ அடிமையா இருக்கீங்களா, நான் உன்னை விலைக்கீழே செஞ்சிருவேன். அப்போ திருமணம் பண்ணதுனால நீ காலமெல்லாம் அடிமையா இருக்கிறது இருந்து எழுச்சியை விடுதலையும் ஆக்கப்பட்டுருவேன், நீ போகும்போது உனக்கு ஒரு சொத்தை நான் கொடுத்துருவேன், நீ அந்த ஒத்துப்போன்னு சொல்லி வந்து எழுச்சிடாருன்னா ஒரு திருமண ஏற்பாடை பண்ற. அப்போ இந்த அடிமை பெண் போய் சொல்றா, யார்கிட்ட போய், தன்னுடைய எஜமாட்ட போய் சொல்றா வந்துட்டு, ஏசு என்ன பண்றாரு, நீ திருமணம் பண்ண போறாரு அப்படின்னு போய் சொல்றான். நல்லா கவனிக்கணும். அப்படியா சொன்ன உடனே திருமண ஏற்பாடு நடக்கிறது. திருமண ஏற்பாடு நடக்கும் பொழுது யூதனுடைய திருமணத்தை பார்த்துருக்கீங்களா, இஸ்ரவேல் திருமணத்தை பார்த்துருக்கீங்களா? முன்னாடி என்ன விட்டுருப்பாங்க? ஆமா, ஒரு துணியை போட்டு ஒரு மாலையை போட்டு என்ன செய்வாங்க, பொண்ணு முகம் என்ன செய்யாது, தெரியாது. அப்படித்தான் யாக்கோபு திருமணம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அவர் யாரு நேசித்தார், ரெபெக்காளை என்ன செஞ்சாரு, நேசித்தார். கடைசியில் லாபம் என்ன பண்ணுவார் வந்துட்டு, திருமண நேரத்துல பெரிய ஒரு முக்காலை போட்டு கண்ணீர் செய்வார் வந்துட்டு லேயால கட்டிட்டுருவார். அப்ப என்ன பண்றான்னு சொன்ன அந்த அம்மா இந்த அடிமை பெண்ணுக்கு பதிலாக இவளே மனவாட்டியாக தன்னை அலங்கரித்து மனைவியில் உட்கார்ந்து திருமணம் நடக்குது. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கை தொடக்கத்துல தான் தாவீது என்ன செய்யறது வந்துட்டு அங்கே கற்பனை நிரூபிக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு கணவனை விட்டு பிரிந்திருக்கிறவன் எப்படி இவன் கற்பவதியானார். இப்ப தாவீதுடைய பிறப்புல நிறைய கேள்விகள் எழும்புகிறது. தாவீதுடைய பிறப்புல நிறைய சந்தேகங்கள் எழும்புகிறது. இதை நான் எங்க கனெக்ட் பண்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நான் கனெக்ட் பண்றேன். இங்கே புருஷனை அறியாத ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை பெற்றிருக்கும் பொழுது அங்கு இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு சந்தேகம் வந்து பாருங்களேன். அது என்ன சந்தேகம் சொன்னா வந்து, இது உண்மையிலே என்னுடைய மனைவி தானா, இவள் யாருக்கோ கற்பம் தெரிவித்திருக்க, யார் சந்தேகப்படக்கூட வந்துட்டு யோசேப்பு சந்தேகப்பட வேண்டிய நிலைமை வருகிறது. குடும்பத்தினர் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் அங்கே வருகிறது. அப்ப இயேசுடைய பிறப்பை குறித்து பிசாசு ஒரு சந்தேகத்தை செய்கிறான், உங்களுக்குள்ள அவன் கொண்டு வர நினைக்கிறான். ஏதேன் தோட்டத்துல சந்தேகம் தான் உள்ள வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு வந்துட்டு, எல்லா பழத்தையும் சாப்பிடான்னு சொன்னாரு, ஏன் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடல இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் அங்க எழுப்பப்படுகிறது. அப்படி சொல்லுங்க. உடனே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெண்கள் தான் வந்து கற்பில் சந்தேகப்படுவாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ யாராவது ஏதாவது சொல்லிட்டா போது என்ன செய்வாங்க, இத்தனை வருஷம் கணவன் மூடதான் இருக்கிறாரு, உண்மையா தான் வாழ்றாரு, அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நல்ல பால், ஒரு பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தாலே எல்லா விஷமாய் மாறி சாத்தான் கேட்கிறான். இவன் பார்த்து சொன்னா மறைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சாத்தாண்ட படபடபட கக்குறா பாருங்க. ஆமீன் சொல்லுவாங்க. தேவனுக்கு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கும். தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கும். அந்த ரகசியத்தை சாத்தான் உங்கள்கிட்ட கலக்கிறதுக்கு சில கேள்விகளை உனக்குள்ள போடுவான். அந்த கேள்வியை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவன் என்ன கேள்வி எழுப்புறான், இந்த படத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா
உங்க கண்ணு திறக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க யார் மாதிரி மாறுவீங்க? தேவதூதர்களை போல மாறுவீங்க. அப்படி சொல்ல உடனே இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுச்சு? நமக்கு அடிச்சு ஜாக் பாட்டு, ஏ அப்பா சார், இது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஓ, நினைச்சிருப்பா, ஓ, ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை வெளிச்சத்தில் வைக்கப்பட்ட பொருட்கள் சமமா இருக்குன்னு நினைச்சா அவளுக்கு அந்த அம்மா என்ன விட்டா, அது என்ன கேட்டுக்கணும்? ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நீங்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன், எதற்கு என்று கேள்வி எழுப்பினால்தான் உனக்குள்ள ஒரு ஞானம் இருக்கிறது, உனக்குள்ள புத்தி இருக்குன்னு அர்த்தம். யார் எதை சொன்னாலும் நீ காதுல போட்டேன்னா உன் மனசு, உன் இருதயம் நகராட்சி குப்பையா மாறிடும். அங்கிருந்து ஏதோ ஒரு நாத்தமா தான் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இதை குறித்து ஒருத்தர் அவங்க சொல்றாங்க, பாஸ்டரா அப்படின்னு வந்துட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? டக்குன்னு ஒருவேளை அந்த ஒரு வேலைனாலே போதும், அந்த ஒரு வேலையே போதும். இந்த ஒரு வேலை ஒரு வேலை விஷம் பிடிச்சாலே, சொல்லுங்க, ஒரு வேலை விஷம் பிடிச்சாலே 1000 பேர் விஷம் பிடிக்க மாட்டான். ஒரு வேலை அப்படின்னாலே போதும். உள்ள யாரும் பேர்படியை உள்ள உட்காந்துக்கணும். ஆமாம்மா, இருக்கலாம் ஒரு வேலை. இப்புள்ள ஊழியர்கள் சரியே கிடையாது. அப்படி ஒரு கேள்வி இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி முழும் கர்த்தருடையது இல்லையா? பேதுரு எவ்வளவு சொன்னது? வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குது. என் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கு. நசனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் அரிதாக இருப்பதனால உன் மைண்டுக்குள்ள வருது, ஒருவேளை அந்த ஊழியக்காரன் மாதிரி தான் இருப்பாரோ? வந்துருச்சா சந்தேகம்? அப்போ சந்தேகம் என்னும், கவனிக்க, சந்தேகம் என்னும் காற்று ஒரு குடும்பத்தில் அடிக்கும் பொழுது சந்தோஷ பூ உதிர்ந்து விடும். ஏமா இருக்கிறே தெரியுமா? பெரிய சைத்தா தெரியுமா? ரத்த காட்டரை கூட உடனே விரட்டி விடலாம். ஒரு அம்மா வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க பார்க்கறதுக்கு. அவங்க டிஎஃப்சி ஆஃபீஸர் ஒரு அதிகாரியாக்க எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பல வருஷம் பிசாசு பிடி, எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஜெயிச்சதுக்காக ஒன்றும் சுகம் அடையலை. என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்த உடனே நான் எப்படி ஆக்சிடென்ட் ஆகி இங்கே ஒரு ஸ்டீலு, பின்னாடி ஒரு ஸ்டீல்